வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம வாக்கிய அமைப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? வாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வாக்கியம் அல்லது தொடர் ஆகும். சரிங்களா? வாக்கியம்னா அதுதான் டெஃபினிஷன். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம்னா என்ன சார் அப்படின்னா, ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம். சரிங்களா? அதாவது ஒரு பொதுவான கருத்து அல்லது ஒரு பொதுவான நிகழ்ச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் நான் சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். அதையுமே ஒரு நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம ஃபுல்லாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால சில முக்கியமானதை மட்டும் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு பொதுவான கருத்தை அல்லது ஒரு பொதுவான நிகழ்வினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது என்னது? ஒரு பொதுவான நிகழ்வு, ஒரு பொதுவான ஒரு கருத்தை நமக்கு செய்தியாக தெரிவிக்குது. அதே போல் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பாரதியாரை அனைவரும் அறிவர். இது எல்லாமே என்னது? ஒரு பொதுவான கருத்தை நமக்கு செய்தியாக சொல்லுது. தமிழ் மொழி மிகவும் பண்பட்ட மொழியாகும். இதுவுமே என்னது? ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. சரிங்களா? வேறு சில எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்கிறேன் பாருங்கள். அனைவரும் கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும். இதுவுமே என்னது? ஒரு பொதுவான கருத்தை நமக்கு செய்தியாக சொல்லுது. சாலைகளில் இடதுபுறமாக செல்ல வேண்டும். இதுவுமே என்னது? ஒரு பொதுவான கருத்தை நமக்கு ஒரு செய்தியாக சொல்லுது. அதனால் இது எல்லாமே என்னது? செய்தி வாக்கியம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினா வாக்கியம். வினா வாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வினா பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம். சரிங்களா? வினா பொருளை தரக்கூடிய வாக்கியம் வினா வாக்கியம். அது எப்படி சொற்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன, ஏன், எங்கே, எப்படி முதலிய சொற்களில் அமையும். சரிங்களா? இந்த சொற்கள் மூலமாக ஒரு ஐயப்பாட்டை தீர்த்து கொள்வதாக அமையும். இத்தகைய தொடர்களில், இத்தகைய வாக்கியங்களில் என்னது? முக்கியமாக வினாக்குறி இருக்கும். சரிங்களா? அதுதான் வினா வாக்கியம். சரிங்களா? வினா பொருளை தரக்கூடிய வாக்கியம் வினா வாக்கியம். என்ன, ஏன், எங்கே, எப்படி முதலிய சொற்களை கொண்டு ஐயப்பாட்டை தெரிந்து கொள்ளும் நோக்கில் வினவுவது போன்று வரக்கூடிய வாக்கியம்தான் வினா வாக்கியம். இத்தகைய வாக்கியங்களில் வினாக்குறியானது இடம்பெற்றிருக்கும். இப்போ பாருங்கள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? சரிங்களா? எத்தனை அப்படின்னு சொல்லி என்னது? அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக வினவக்கூடிய ஒரு வாக்கியம். முயன்றால் முடியாததும் உண்டோ? இதுவுமே ஒரு வினா வாக்கியம். முதற் சங்கம் எங்கு இருக்கிறது? எங்கு இருந்தது அப்படின்னு தான் வந்திருக்கணும். சரிங்களா? மன்னிக்கணும். முதற் சங்கம் எங்கு இருந்தது? தேர்விற்கு பாடங்களை படித்து முடித்து விட்டாயா? இது எல்லாமே என்னது? வினவக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது, வினா பொருளை தரக்கூடிய வாக்கியங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டளை வாக்கியம். சரிங்களா? கட்டளை வாக்கியம்னா என்னன்னு சார்? கட்டளை வாக்கியம்னா என்னன்னு சார்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை வாக்கியம். சரிங்களா? ஒரு சொல் அல்லது சில செயல்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு கூறக்கூடிய வாக்கியம் தான் கட்டளை வாக்கியம். சரிங்களா? இது போன்ற தொடர்களில் பொதுவாக எழுவாய் இடம்பெறாது. இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. கட்டளை வாக்கியத்தில் என்னது? கட்டளை வாக்கியத்தில் பொதுவாக எழுவாயானது இடம்பெறாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கட்டளை சொல் இறுதியில் இடம்பெற்று வரும். சரிங்களா? ஏவல் பொருளை தரக்கூடியதாகவும் வரும். சரிங்களா? ஏவல் பொருளில் அமைந்து வரும். கட்டளை சொல் என்னது? இறுதியாக இடம்பெறும். சரிங்களா? அப்போ பாருங்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள். பார்த்து பேசு. சரிங்களா? அதாவது கட்டளை சொல் என்னது? பேசு அப்படிங்கிறது கட்டளை சொல்லி அது என்னது? சொல்லின் இறுதியில் வருது. அதே போல் அது ஏவல் பொருளே அமைந்திருக்கு. சரி, அதே போல் பாருங்கள். கவனமாக படி, அதிகாலையில் எழு, சான்றோர் சொல் கேள். இது எல்லாமே என்னது? கட்டளை வாக்கியம். இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் எழுவாயானது பொதுவாக அமையவில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னது? சாலையில் இடதுபுறமாக செல், சாலையில் இடதுபுறமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது, செய்தியாக சொல்லுது. ஒரு கருத்தை செய்தியாக சொல்லுது. சாலையில் இடதுபுறமாக செல் அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டளையாக சொல்லுது. சரிங்களா? அதே போல் உழைத்து முன்னேறு, உழைத்து முன்னேறுங்கிறது என்னது? நமக்கு கட்டளையாக சொல்லக்கூடியது. அதனால் அது கட்டளை வாக்கியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமையக்கூடிய வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் போன்ற உணர்ச்சிகள்
வெளிப்படுமாறு அமையக்கூடிய வாக்கியத்தை வந்து நாம் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். உணர்ச்சி வாக்கியத்துக்கு என்னே குரலின் இனிமை, இது வந்து எப்படி நமக்கு என்ன பொருள் வருது பாருங்கள். இது வந்து ஒரு வியப்பை தரக்கூடியதாக இந்த வாக்கியமானது அமைந்திருக்கு. அதே போல் அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே, இது வந்து துன்பத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு என்னது துன்பம் உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக வரக்கூடியது. அதனால் அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. துன்பம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு தானே, ஒரு ஃபீலிங்ஸ் தானே, அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் இது வந்து உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐயோ முள் குத்தி விட்டதே, இதுவுமே வந்து நமக்கு என்னது துன்பத்தில் வரக்கூடியது. அதே போல் அருவியின் அழகுதான் என்னே, இது எல்லாமே வந்து இது வியப்பை குறிக்கக்கூடியது. அருவியின் அழகுதான் என்னே அப்படிங்கிறது வியப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து நமக்கு என்னது உணர்ச்சி வாக்கியங்களில் வரக்கூடியது. இது போல் வரக்கூடியதான் வந்து என்னது உணர்ச்சி வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தனி வாக்கியம். சரிங்களா? தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்ற வாக்கியங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தனி வாக்கியம் அப்படின்னா என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வாக்கியம் அப்படின்னா ஓர் எழுவாய், சரிங்களா, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தனிநிலை தொடர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஓர் எழுவாய் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஓர் எழுவாய் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய், சரிங்களா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய், இல்லைன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய். சரிங்களா? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய் தான். சரிங்களா? இரண்டுக்கு மேலே எழுவாய்கள் வந்திருந்தாலே, சரிங்களா, இல்லை ஒரு எழுவாயும் இருக்கலாம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய், இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பயனிலை மட்டும்தான் ஒன்று. சரிங்களா? பயனிலை மட்டும்தான் ஒன்றாக இருக்கும். ஆனால் எழுவாய் ஒன்றாகவும் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயும் இருக்கும். சரிங்களா? கிளியராக சொல்கிறேன். ஒரு எழுவாய் இருக்கும், இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்கும். ஆனால் பயனிலை வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கும். அதுதான் வந்து எனது தனி வாக்கியம், இல்லைன்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓர் எழுவாய் இருக்கக்கூடிய தனி வாக்கியம் பார்க்க போகிறோம். பாருங்கள், அழகன் பாடம் படித்தான், இல்லைன்னா பாடம் எழுதுகிறான். இது வந்து என்னது ஓர் எழுவாய் இருக்குது. சரிங்களா? யார், எது, எவை, இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது எழுவாய். நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி வீடியோவில் எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, செய்யப்படும் பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கான முறை தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இது வந்து எளிமையாக இருக்கும். இப்போ இங்கே ஓர் எழுவாய் தான் இருக்குது, ஒரே ஒரு எழுவாய் இருக்குது. பயனிலை வந்து எனது ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியக்கூடிய தனி வாக்கியம் பார்க்க போகிறோம். மா, பலா, வாழை ஆகியன, சரிங்களா, ஆகியன தான் வரணும், ஏன்னா பன்மை இருக்குல்லையா. அப்போ ஆகியன முக்கணிகள். சரிங்களா? முக்கணிகள் ஒரு பெயர் சொல், ஒரு வினாச்சொல், ஒரு வினை சொல்லை கொண்டு ஒரு தொடரை முடித்து வைக்கக்கூடியது பயனிலை. இப்போ இங்கே வந்து முக்கணிகள் அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் சொல். அப்போ இது வந்து பெயர் பயனிலை. சரிங்களா? எழுவாய் பாருங்க, எவை எவை முக்கணிகள், யார், எது, எவை. சரிங்களா? அப்போ எவை முக்கணிகள் அப்படின்ற கேள்வி, எவைங்கிற கேள்விக்கு மா, பலா, வாழை, அதுதான் வந்து எழுவாய். சரிங்களா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிந்திருக்கக்கூடிய தொடர் தான். இது வந்து தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர். இதுவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை, ஆண்டனர் அப்படின்ற ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? சம்பந்தர் பதியம் பாடினார். இது ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொடர். சரிங்களா? அடுத்து தொடர் வாக்கியம் பார்க்கலாங்களா? தனி வாக்கியம் உங்களுக்கு இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? தொடர் வாக்கியம், தொடர் வாக்கியம்னா என்ன சார்? ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருந்துச்சுன்னா தனி வாக்கியம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை இருந்துச்சுனாலும் தனி வாக்கியம். சரிங்களா? ஓர் எழுவாய் பல பயனிலைகள் கொண்டு முடிஞ்சுன்னா அதுதான் வந்து என்னது தொடர் வாக்கியம். அவ்வளோதான். சரிங்களா? ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். இதுக்கு இடையில வந்து அதனால், ஆகையால்,
ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும். சரிங்களா? இந்த இணைப்பு சொற்கள் பெற்று வந்தாலே அந்த வாக்கியமானது தொடர் வாக்கியங்க. சரிங்களா? இந்த இணைப்பு சொற்கள் பெற்று வந்தாலே அந்த வாக்கியமானது தொடர் வாக்கியம். எடுத்துக்காட்டு பாருங்க. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். சரிங்களா? இங்கே என்னது? எழுவாய் வந்து கார்மேகம் தான். ஆனால் பயனிலை பாருங்க, உழைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பயனிலை வந்திருக்கு, உயர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பயனிலை, இரண்டு பயனிலை இந்த இடத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இணைப்பு சொல்லும் வந்திருக்கு. அதனால் இது வந்து என்னது? தொடர் வாக்கியம். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரிங்களா? மழை தான் இந்த இடத்துல எழுவாய். சரிங்களா? எது பெய்தது? அப்போ பெய்ததுங்கிறது ஒரு பயனிலை, நிரம்பின அப்படிங்கிறது ஒரு பயனிலை. சரிங்களா? அதனால்ங்கிற இணைப்பு சொல் வந்திருக்கு. அடுத்து கண்ணன் பாடம் படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். கண்ணன் தான் இந்த இடத்துல எழுவாய், படித்தான்ங்கிறது ஒரு பயனிலை, வெற்றி பெற்றான்ங்கிறது இரண்டாவது பயனிலை. அப்போ ஒரு எழுவாய் இரண்டு பயனிலை வந்திருக்கு. அதனால் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்லும் வந்திருக்கு. தமிழன்னையை போற்றுங்கள், வணங்குங்கள், வாழ்த்துங்கள். பாருங்கள், இணைப்பு சொல்லே இல்லாமலும் வரும். நமக்கு தேவை என்னது? ஒரு எழுவாய் இருக்கணும், பல பயனிலை இருக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கும்னா இணைப்பு சொல் இருக்கான்னு பாருங்கள். இணைப்பு சொல் இல்லைனாலும் ஒரு எழுவாயும் பல பயனிலையும் கொண்டு முடியக்கூடியது தொடர் வாக்கியம் தான். தமிழெண்ணெய் தான் இந்த இடத்துல வந்து யாரை? சரிங்களா? யார்? தமிழெண்ணெய் தான் இந்த இடத்துல எழுவாய். போற்றுங்கள், வணங்குங்கள், வாழ்த்துங்கள், கிட்டத்தட்ட 3 பயனிலைகள் வந்து வந்திருக்கு. இதுவுமே வந்து என்னது? தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கண்ணன் பாடம் படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். ஒரு தொடரா? இன்னொரு தொடர் சொல்கிறேன் பாருங்க. கண்ணன் உழைத்து படித்து தேர்வில் வெற்றி பெற்றான். இந்த தொடரில் பாருங்க, கண்ணன் எழுவாய், உழைத்து ஒரு பயனிலை, படித்து, சரிங்களா, படித்து இன்னொரு பயனிலை, வெற்றி பெற்றான்ங்கிறது இன்னொரு பயனிலை. 3 பயனிலை வருது பாருங்க. அடுத்து முருகன் ஓடி வந்து பரிசில் பெற்றான். சரிங்களா? முருகன் ஓடி வந்து பரிசில் பெற்றான். இந்த தொடர்லையும் முருகன் எழுவாய், ஓடி வந்து அப்படிங்கிறது ஒரு பயனிலை, பெற்றான்ங்கிறது இன்னொரு பயனிலை. சரிங்களா? அப்போ ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியுது. 2 பயனிலை தான் கிடையாது, பல பயனிலைகள் வரலாம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த தொடர் வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அழிச்சுக்கிறேன். தொடர் வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு சொல் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால் இந்த இணைப்பு சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 2 தொடர் வந்திருக்கும். சரிங்களா? 2 தொடர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முதன்மை தொடர்கள். அந்த 2 தொடர்களுமே முதன்மை தொடர்களாக இருக்கும். கார்மேகம் கடுமையாக உழைத்தாருங்கிறது ஒரு தொடர். சரிங்களா? அடுத்து வாழ்வில் உயர்ந்தாருங்கிறது இன்னொரு தொடர். இந்த 2 முதன்மை தொடர்களையும் இணைத்து ஒரே தொடராக ஆக்கிறதுக்கு தான் அதனால் அப்படின்ற இணைப்பு சொல் வரும். அதனால் மட்டும் வராது, ஆகையாலும் வரும், ஏனெனிலும் வரும். சரிங்களா? இது போன்ற இணைப்பு சொற்கள் வரும். 2 முதன்மையான தொடர்களை இணைத்து ஒரே தொடராக ஆக்கும். சரிங்களா? இந்த 2 முதன்மையான தொடர்களை இணைத்து ஒரே தொடராக. அப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறியிலுமே இந்த இடத்துல பயன்படுத்தப்படும். தொடர் வாக்கியங்களில் இந்த முக்கார் புள்ளியை வந்து நாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஏன்னா 2 முதன்மையான தொடர்கள் வரும் பொழுது அந்த இணைப்பு சொல்லுக்கு முன்னாடி வந்து நம்ம முக்கார் புள்ளியை வந்து இடணும். இதையுமே நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து கலவை வாக்கியம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கலவை தொடர்னா என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி சொற்றொடர், ஒரு தனி சொல் தொடர் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை வாக்கியம். ஒரு தனி சொல் தொடர் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் வந்து கலந்து வரதை வந்து கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. சார் இந்த இடத்துல ஆள் மறைந்து வந்திருக்கு அப்படின்னு கிடையாது. அதை பாருங்கள், நேற்று புயல் வீசியது அப்படிங்கிறது ஒரு தனி சொல் தொடர். அது வந்து என்னன்னா பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு துணை தொடரோடு கலந்து வருது. அதனால் இது வந்து கலவை வாக்கியம். இதை வேறு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு முழுமை பெறாத, சரிங்களா, முழுமை பெறாத ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியமும் முழுமை பெற்ற முடிவு பெற்ற வாக்கியமும் கலந்து வந்து பொருளை உணர்த்துவது கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியராக சொல்கிறேன்.
ஒரு முழுமை பெறாத சரிங்களா, முழுமை பெறாத ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியங்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த தொடரில் நேற்று புயல் வீசியதால் அப்படிங்கிறது எனது ஒரு வாக்கியம். ஆனால் இந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குது, முழுமை பெறாமல் இருக்குது. முழுமை பெறாமல் சரிங்களா, அது வந்து ஒரு முழுமை பெற்ற முடிவு வாக்கியத்தை கொண்டு முடியுது. பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு முழுமை பெற்ற முடிவு வாக்கியத்தை கொண்டு முடியுது. அப்போ இந்த இரண்டு வாக்கியமும் இணைந்து கலந்து வருவதால் இதை வந்து என்னது கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழுமை பெறாத அந்த துணை வாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கு மேற்பட்டது வரும் சரிங்களா. ஒரு துணை வாக்கியம் தான் வரணும்னு இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியங்களும் வரலாம். எடுத்துக்காட்டிங்க பாருங்கள், முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால், இது வந்து ஒரு முழுமை பெறாத துணை வாக்கியம். கூடுதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியம் சரிங்களா. இந்த முழுமை பெறாத முற்று பெறாத ஒரு துணை வாக்கியமும் முற்று பெற்ற வாக்கியமும் கலந்து வந்து பொருளை உணர்த்துது நமக்கு சரிங்களா. முருகன் இரவு பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஒரு துணை வாக்கியமும் ஒரு தனித்தொற்சொடரும் இணைந்து ஒரு பொருளை உணர்த்துவதால் இதை வந்து கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சில எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்கள். நேற்று மழை பெய்ததால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதுவுமே வந்து எனது ஒரே சென்டென்ஸ் தான். பாருங்கள், நேற்று புயல் வீசியதால் அப்படிங்கிறதுல பார்த்தா அந்த தொடர் அந்த தனி வாக்கியமானது எனது முழுமை பெறாமல் இருக்குது. பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது, இதோட அளிக்கப்பட்டதுன்னு சேர்த்துக்கங்களே. இப்படி சேர்த்துட்டிங்கன்னா இந்த தொடர் வந்து பாருங்கள் ஒரு முழுமை பெற்ற தொடராக இருக்கா. இதே இது நேற்று புயல் வீசியது இல்லை மழை பெய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமை பெறாத தொடராக இருக்குது. அப்போ ஒரு முழுமை பெறாத துணை தொடர்களும் முழுமை பெற்ற ஒரு தொடரும் தனிச்சொல் தொடரும் கலந்து வரக்கூடியதை கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்த தொடர் பார்க்கலாங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தலாம். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் பார்த்துட்டாலே நமக்கு என்னது கலவை வாக்கியம் புரிஞ்சிடும். பெருசாக குழம்பிக்க வேண்டியது இல்லைங்க. கலவை வாக்கியத்துக்கு ஒரு முழுமை பெறாத வாக்கியமும் ஒரு முழுமை பெற்ற தொடரும் கலந்து வந்து சேர்ந்து வந்து பொருளை உணர்த்தினா அது கலவை வாக்கியம், அவ்வளோதான் சரிங்களா. காலமேக புலவர் விரைந்து கவி பாடியதால் ஆசுகவி என்று அழைக்கப்பட்டார் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசுகவி என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியம். காலமேக புலவர் விரைந்து கவி பாடியதால், அப்போ இந்த இடத்துல இந்த தொடர் வந்து முற்று பெறாமல் இருக்குது. அப்போ இந்த முற்று பெறாத தொடரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, துணை வாக்கியம் அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா துணை சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முற்றுபெறாத துணை சொற்றொடரும் ஒரு தனி சொற்றொடர் ஆசுகவி என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு தனி சொற்றொடர் இல்லை தனி வாக்கியம். இந்த இரண்டு வாக்கியமுமே சேர்ந்து பொருளை உணர்த்துதில்லை நமக்கு. அதன் காரணமாக இதை வந்து எனது கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து நம்ம செய்வினை வாக்கியம் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பழைய வீடியோலையுமே வந்துட்டு எனது செய்வினை வாக்கியம் பற்றி சொல்லியிருப்பேன் பாருங்கள். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை வாக்கியம் என அழைக்கப்படும் சரிங்களா. எழுவாய் செய்யக்கூடிய வினையை கொண்டு முடியக்கூடிய தொடர் வந்து செய்வினை வாக்கியம் இல்லைன்னா செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருளோடு, அந்த தொடரில் இருக்கக்கூடிய செய்யப்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து வெளிப்பட்டு வரும் சரிங்களா. சில தொடர்களில் மறைந்துமே வரும், வெளிப்பட்டு தான் வரணும்னு கிடையாது, சில தொடர்களில் மறைந்தும் வரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை, பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எழுவாய் சரிங்களா, அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குன்னா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை, இந்த வரிசை அமைப்பில் வந்து இந்த தொடரானது அமைந்திருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து செய்யப்படு பொருளை மையமாக கொண்டு வரும், செய்யப்படு பொருளை மையமாக இருக்கும். அந்த தொடர் வந்து செய்யப்படு பொருளை மையமாக இருக்கும். ஆனால் அந்த தொடர் வந்து எனது செயல் செய்பவரை வந்து முதன்மைப்படுத்தும் சரிங்களா. செயல் செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா செய்வினை வாக்கியத்தையும் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும், செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், தன்வினை செய்வினை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது சார், ஒருவேளை சாரிங்க இரண்டாம் வேற்று உறுப்பு ஐ வந்து மறைந்து வந்துருச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடிந்தால், செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடிந்தால் அது செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியவில்லை என்றால், மாற்ற முடியலன்னா அது தன்வினை வாக்கியம் சரிங்களா.
இதுவுமே வந்து என்னது எழுவாய் செய்யக்கூடிய வினையை குறிக்கக்கூடியதான். எழுவாய் தானே அந்த செயலை செஞ்சால் தன்வினைன்னு சொல்கிறோம். எழுவாய் செய்யக்கூடிய வினையை கொண்டு முடியக்கூடிய தொடரை வந்து செய்வினை தொடர்னு சொல்கிறோம். செய்யப்படும் பொருளோட இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டும் வரும், மறைந்து வருங்கிறாங்க. அப்போ மறைந்து வரும் பொழுது அது செய்வினை வாக்கியமானு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்லா செய்வினை வாக்கியத்தையும் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும். செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியவில்லை என்றால் அது தன்வினை வாக்கியம். சரிங்களா? அதே போல் செயல் செய்பவரை, சரிங்களா, செயல் செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியம். சரிங்களா? செய்யப்படும் பொருளை வந்து முதன்மைப்படுத்தக்கூடியது செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அதே போல் இந்த வாக்கியம் வந்து செய்யப்படும் பொருளை வந்து மையமாக இருக்கும். செய்யப்படும் பொருள் வந்து இந்த வாக்கியத்தினுடைய மையமாக இருக்கும். முதன்மைப்படுத்தப்படக்கூடியது வந்து செயல் செய்பவர். என்ன சார் சொல்கிறீங்க, புரியலைங்கிறீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிளை வச்சு விளக்குறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், அழிச்சுக்கிறேன். கண்ணகி மதுரையை எரித்தாள். இந்த தொடரில் யார் அப்படின்ற வினாவிற்கு விடையாக வரக்கூடிய எழுவாய். யார் மதுரையை எரித்தாள்? கண்ணகி. ஒரு தொடரை ஒரு வினாவோ ஒரு பெயரோ ஒரு வினையை கொண்டோ முடித்து வைக்கக்கூடியது பயனிலை. அதாவது எழுவாய் செய்த வினை, எழுவாய் செய்த செயல் தான் வந்து பயனிலை. பயன் நிலைத்து நிற்றல். அப்போ எரித்தாள்ங்கிறது பயனிலை. யாரை, எதை, எவற்றை என்ற வினாவிற்கு விடையாக வரக்கூடியது செய்யப்படும் பொருள். அப்போ எதை எரித்தாள் கண்ணகி? மதுரையை. அப்போ மதுரையை தான் இந்த இடத்துல வந்து செய்யப்படும் பொருள். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பானது ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ எளிமையாக நீங்கள் செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, செய்யப்படும் பொருளை மையமாக கொண்டு வரக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியம்னு. இப்போ பாருங்கள், இந்த ஐ மதுரையை அப்படிங்கிறது அந்த எடுத்த அந்த தொடரில் அந்த இடம் வந்து அழுத்தி கூறப்படுது. அப்போ அந்த தொடரே வந்து என்னது, கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்கிறது மையமாக இருக்குது. சரிங்களா? கண்ணகி என்ன செய்தா? மதுரையை எரித்தாள் அப்படிங்கிறது மையமாக இருக்குது. அப்போ செய்யப்படும் பொருளான மதுரையை அந்த இடத்துல வந்து அந்த தொடரினுடைய மையமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொன்னேன், செயல் செய்பவரை முதன்மைப்படுத்துவதாக வரக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொடரினுடைய முன்னிலையில் கண்ணகிங்கிற செயல் செய்த நபரை தான் வந்து என்னது முதன்மைப்படுத்தி காட்டுது. சரிங்களா? அதனால் வந்து செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா, அதாவது இந்த செய்யப்படும் பொருளானது இங்கே வந்து செய்யப்படும் பொருள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தால் அது வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறிடும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் கூட நம்ம அடுத்தடுத்த புக்கில் இருந்து கூட உங்களுக்கு திரும்பவும் கூட கிளியர் பண்ணுறேன். இல்லைனா நம்மளுடைய சிலர்லாம் வந்து டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க, அது போல் கேட்டிங்கனாலும் கூட நம்ம கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். கோவூர் கிளாருங்க, கோவலூர் கிடையாது, கோவூர். கோவூர் கிளார் போரை தடுத்தார். யார் போரை தடுத்தார்? கோவூர் கிளார். எதை தடுத்தார்? போரை. செய்யப்படும் பொருள். தடுத்தார் வந்து பயனிலை. சரிங்களா? இப்போ ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. சாரிங்க, இதில் பார்த்தீங்கன்னா செயல் செய்த நபர் யார்? கோவூர் கிளார். அவரை முதன்மைப்படுத்தியிருக்கா. அப்போ இது வந்து செய்வினை வாக்கியம். எதை மையப்படுத்துது? போரை மையப்படுத்தி இருக்கு. அந்த வாக்கியமே வந்து என்னது, அந்த போரை அவர் தடுத்ததை மையப்படுத்தியிருக்கு. அப்போ செய்யப்படும் பொருளை மையப்படுத்தியிருக்கு. அப்போ வந்து என்னது செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்திருக்கு. இந்த மாதிரி வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த தன்வினை வாக்கியமா இல்லை செய்வினை வாக்கியமா அப்படிங்கிற சந்தேகமானது வரும். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். இது ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்படின்னு வந்தால் செய்வினை வாக்கியம் டப்புன்னு போட்டுருவீங்க. இப்படி இருந்தால் இது தன்வினையா இல்லை செய்வினையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வாக்கியத்தை செய்யப்படும் வினையாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். கொடி மாவட்ட ஆட்சியரால் ஏற்றப்பட்டது. அப்போ இந்த வாக்கியத்தை வந்து நம்ம செய்யப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியுது. அதனால் இது வந்து என்னது செய்வினை வாக்கியம். சரிங்களா? செய்வினை வாக்கியம். முதன்மை யார்? செயல் செய்த நபர் தான் வந்து என்னது முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கார். அடுத்து கரிகாலன் கல்லணையை கட்டினான். நம்ம ஏற்கனவே பார்த்ததான். செயல் செய்த நபர் யார்? கரிகாலன். அவர் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கார். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம செய்யப்பாட்டு வினை வாக்கியம் வந்து பார்க்க போகிறோம். செய்யப்பாட்டு வாக்கியம், செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, செய்யப்படும் பொருள்
வினை சொல்லை கொண்டு முடிவது செயப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது செயப்பாட்டு வாக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த தொடரில் சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை வாக்கியத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எழுவாய் செயப்படு பொருள் பயனிலைன்னு பார்த்தோம். செயப்பாட்டு வினையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயப்படு பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் எழுவாயுடன், சரிங்களா, எழுவாயுடன் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். சரிங்களா, பயனிலையோடு என்னென்ன வரும்னா துணைவினைகளாக படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற துணைவினைகள் பயனிலையுடன் சேர்ந்து வரும். எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் சேர்ந்து வரும். பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற துணைவினைகள் சேர்ந்து வரும். இவ்வாறு வரக்கூடிய வாக்கியத்தை என்னது செயப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், மேலே கொடுத்தா அதவே அப்படியே நம்ம செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றியிருக்கோம் பாருங்கள். மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டது. சரிங்களா, பட்டதுங்கிற ஒரு துணை வினை வந்திருக்கு. அடுத்து கோவூர் கிளார் போரை தடுத்தார். அது தவறாக இருக்குது, மன்னிக்கணும். போர் கோவூர் கிளாரால், சரிங்களா, கிளாரால் தடுக்கப்பட்டது. சரிங்களா, இப்போ போர் அப்படிங்கிற செய்யப்பட்ட பொருளும் மதுரை அப்படிங்கிற செய்யப்பட்ட பொருளும் என்னது முதன்மையாக வந்துருச்சு. இதுதான் நான் சொன்னேன், செய்பவரை முதன்மைப்படுத்தினால் செய்வினை வாக்கியம், செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் செயப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா, செய்யப்படு பொருள் இங்கே முதன்மையாக வந்திருக்கு பாருங்க, கொடி. சரிங்களா, இதை விட்டுருங்க, கொடி, போர், சரிங்களா, கல்லணை, அவ்வளோதான் கான்செப்ட், புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், கொடி மாவட்ட ஆட்சியரால் ஏற்றப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறது பாருங்கள், எழுவாயுடன், இந்த இடத்துல எழுவாய் மாவட்ட ஆட்சியர், கண்ணகி தான் எழுவாய், கரிகாலன் தான் எழுவாய். அந்த எழுவாயுடன் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்று உறுப்பு சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா, ஆள் எல்லாத்துலேயும் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து பயனிலையோடு என்னது படு வரும், பட்டது வரும், பெரு வரும், பெற்றது வரும். சரிங்களா, இப்போ அது மட்டும் இல்லாமல் எப்படி வரும்னா உண்டான் அப்படின்னு சொல்லி வரும். கோவலன் கொலையுண்டான். சரிங்களா, கொலையுண்டான் இப்படின்னு வந்தாலும் இது என்னது செயப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா, அதே போல் வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்று, போயிற்று, பணம் காணாமல் போயிற்று. சரிங்களா, வீடு கட்டி ஆயிற்று, பணம் காணாமல் போயிற்று. இதுபோல் வரக்கூடியதும் என்னது செயப்பாட்டு வினை வாக்கியங்கள் தான். சரிங்களா, அந்த பெரு பெற்றுங்கிறது இல்லையா, அந்த அது வந்துடும். சரிங்களா, வாழ்த்த பெற்றது அப்படின்னாலும் என்னது இவருடைய வீரதீர செயல்கள் தமிழக மக்களால் வாழ்த்த பெற்றது அப்படின்னு வந்தாலும் என்னது அது செயப்பாட்டு வினை வாக்கியம்தான். சரிங்களா, அடுத்து நம்ம தன்வினை பிறவினை வாக்கியம் பார்க்க போகிறோம். சரிங்களா, தன்வினை பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியம் என்னது எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்தும் தொடர் தன்வினை தொடர், இல்லைன்னா தன்வினை வாக்கியம். எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்தக்கூடியது தன்வினை தொடர். எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்ய வைத்தால் அது என்னது பிறவினை தொடர். சரிங்களா, எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வது பிறவினை வாக்கியம். இப்போ கயல் திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். கயல் திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா வேறு ஒருவரை கொண்டு திருக்குறளை கற்பித்தாள், அப்போ அது என்னது பிறவினை வாக்கியம். இதில் பிறவினை வாக்கியம் மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அது இதோட கம்பேர் பண்ணுறதுனால விட்டுட்டேன். அடுத்து இங்கு எழுவாய் தான் என்னது ஒரு செயலை தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கயல்விழி பாடம் படித்தாள். சரிங்களா, கயல்விழி பாடம் படித்தாள், இது தன்வினை வாக்கியம். சரிங்களா, கயல்விழி பாடம் படிப்பித்தாள். அதே போல் பிறவினை வாக்கியத்தில் எப்படி முடியும்னா பித்தாள், வித்தாள், படிப்பித்தாள், பிறப்பித்தாள், ஆணை பிறப்பித்தான், பிறப்பித்தார், செய்வித்தான், செய்வித்தாள் அப்படின்னு சொல்லி முடியும். ராமன் வேலை செய்தான் அப்படின்னா ராமன் அவனே அந்த வேலையை செய்தான். ராமன் வேலையை செய்வித்தான் அப்படின்னா என்னது வேறொருவரை கொண்டு அந்த வேலையை செய்வித்தான். வீடு கட்டினான்னா வீட்டை அவனே கட்டினான்னு அர்த்தம். வீட்டை கட்டுவித்தான் அப்படின்னா என்னது
வேறொருவரை கொண்டு அந்த வீட்டை கட்ட செய்தான் அப்படின்ற பொருள். சரிங்களா? பந்து உருண்டது அப்படின்னா அது பந்து தானாக உருண்டது. பந்தை உருட்டினான்னா வேறு ஒருவரை கொண்டு அந்த பந்தை உருட்டினான் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து தன்வினை பிறவினை வாக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நேர்கூற்று வாக்கியம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நேர்கூற்று வாக்கியம் பாருங்க. நேர்கூற்று அயர்கூற்று வாக்கியம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேர்கூற்று வாக்கியம் பார்க்க போகிறோம். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது. ஒருவர் கூறிய கருத்து இல்லைன்னா ஒருவர் பேசியதை அவர் எப்படி பேசினாரோ அப்படி அவர் பேசியபடியே கூறுவது வந்து என்னது நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் பேசிய கருத்தை அல்லது செய்தியை. சரிங்களா? ஒருவர் பேசியதுன்னு அதான ஒருவர் ஒன்று ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் இல்லைன்னா ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அப்போ ஒருவர் பேசுவதை அவர் கூறியவாறு அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே மற்றொருவர் கூறுவது நேர்கூற்று வாக்கியம். சரிங்களா? அதாவது பாருங்க, ஆசிரியர் மாணவர்களே நாளை திருக்குறள் படித்து வருக என்றார். ஆசிரியர் வந்து என்னது அவர் சொன்னதை அப்படியே நம்ம சொல்கிறோம். இப்போ நான் வந்து சொல்கிறேன், அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறார் மாணவர்களை பார்த்து நேரடியாக, மாணவர்களே நாளை திருக்குறள் படித்து வருக அப்படின்னு சொல்கிறார். இந்த நேர்கூற்று வாக்கியங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இதில் தீர்ந்துடும். நேர்கூற்று வாக்கியத்தில் என்னது மேற்கோள் குறி வருமா, அயர்கூற்று வாக்கியத்தில் மேற்கோள் குறி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது நேர்கூற்று வாக்கியத்தில் மேற்கோள் குறிகள் இடம் பெறாது. சரிங்களா? மன்னிக்கணும், இடம்பெறும். நேர்கூற்று வாக்கியத்தில் வந்து என்னது மேற்கோள் குறிகள் இடம்பெறும். அயர்கூற்று வாக்கியத்தில் தான் வந்து என்னது மேற்கோள் குறிகள் இடம்பெறாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்கூற்று வாக்கியத்தில் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். சரிங்களா? நேர்கூற்று வாக்கியத்தில் தன்மை பெயரும் முன்னிலை பெயரும் இடம்பெறும். இங்கே பாருங்கள், ஆசிரியருங்கிறது தன்மை, மாணவர்கள் வந்து முன்னிலையே. அப்போ ஆசிரியர் மாணவர்களே நாளை திருக்குறள் படித்து வருக என்றார். அவர் பேசினதை அப்படியே நம்ம வந்து சொல்கிறோம். ஒருவர் கூறிய கருத்தை கூறியவாறே வந்து என்னது அப்படியே நான் சொல்கிறேன், மற்றொருவர் சொல்கிறத வந்து என்னது நேர்கூற்று வாக்கியம். ஆனால் அவர் சொன்னதை மாற்றி வேறு மாதிரி நான் சொன்னோன்னா இப்படி சொன்னார்னா அதுதான் வந்து அயர்கூற்று வாக்கியம். அது நம்ம அது வரும்போது பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நேர்கூற்று வாக்கியங்களில் மேற்கோள் குறிகள் இடம்பெறும். சரிங்களா? இங்கு, இப்போது, இவை என சுட்டுப்பொருட்கள் வந்து வரும். நான் இப்போது இங்கு உங்களிடம் ஒன்று கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இங்கு இப்போது இவை என சுட்டுப்பொருட்கள் வரும். நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வரும். சரிங்களா? சொல்லுங்க, நான் இன்று இப்போது உங்களிடம் ஒன்று கூறப்போகிறேன், அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். அப்போ இன்றுங்கிறது வருதா? ஒருவேளை மாணவர்களே நாளை வருதா, நாளைங்கிற காலப்பேர் வரும். நேற்று நான் உங்களிடம் பாடம் படித்து வர சொன்னேன், படித்தீர்களா அப்படின்னு என்னது அந்த காலப்பேர் வரும். இப்போ நேர்கூற்று வாக்கியத்தில் என்னென்ன வரும்? இங்கு, இப்போது, இவை அப்படிங்கிற சுட்டுப்பொருள்கள் வரும், சுட்டு பெயர்கள் வரும். அதே போல் நேற்று இன்று நாளைங்கிற காலப்பெயர் வரும். இதை வச்சே வந்து என்னது நீங்கள் நேர்கூற்று வாக்கியமா அயர்கூற்று வாக்கியமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டோன்னா, ஆசிரியர் மாணவர்களிடம், இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆசிரியர் மாணவர்களிடம் நான் இப்போது உங்களுக்கு தேர்வுக்கான குறிப்புகள் வழங்கப் போகிறேன் என்று கூறினார். ஆசிரியர் சொன்னது என்னது? மாணவர்களிடம் நான் இப்போது உங்களுக்கு தேர்வுக்கான குறிப்புகள் வழங்கப் போகிறேன் என்று கூறினார். அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறோம். இதில் வந்து இந்த மேற்கோள் குறி எங்கே சார் வரணும் அப்படின்னா, அவர் சொன்ன அந்த மேட்ருக்குள்ள ஆசிரியர் என்ன விஷயத்தை சொன்னாரோ அந்த விஷயத்துக்கு தான் வந்து என்னது இந்த இரட்டை மேற்கோள் குறி வரணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மாணவர்களே நாளை திருக்குறள் படித்து வருக. இவர் தான் அவர் சொன்ன அந்த கருத்து, அந்த கருத்துக்கு தான் வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறிய போடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம அயர்கூற்று பார்க்கலாங்களா? அயர்கூற்று வாக்கியம்னா என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயர்கூற்று வாக்கியம். ஒருவர் அல்லது பலருடைய உரையாடல்களை வந்து மற்றவர்கள் சொல்கிறது போல், மற்றவர்கள் கூறுவது போல் அமைப்பதை வந்து அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்ன என்னது, ஒருவர் கூறிய கருத்தை மற்றொருவர் எடுத்து கூறும்போது அவர் கூறியதை
அப்படியே கூறாமல் எடுத்து கூறுபவருடைய எண்ணம் போல் பொருள் மாறாமல் கூறுவது அயற்கூற்று வாக்கியம் சொல்லுவாங்க. ஒருத்தரோ இல்லை பலருடைய உரையாடல்களை வந்து இப்போ பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அறிஞர் கருத்து சொல்லியிருப்பார். அந்த கருத்தை எடுத்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய எண்ணம் போல் அதை மாற்றி ஆனால் அதனுடைய பொருள் மாறாமல் சொல்லுவாங்க. அதை தான் வந்து என்னது அயற்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அயற்கூற்று வாக்கியத்தில் என்னது மேற்கோள் குறிகள் வரானா என்னது அக்னினைக்கு இப்படி தான் வரணும். பன்மையில் வந்து வரா ஓடா அப்படின்னு வரணும். குறிகள் பன்மை வந்திருக்கா அப்போ என்னது வராதுன்னு வரக்கூடாது, குறி வராதுன்னு தான் வரணும். ஒருமைக்கு தான் வரணும். சரிங்களா? இவற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படர்கை பெயர்களாக மாறும். நேர்கூற்று வாக்கியத்தில் தன்மை முன்னிலை பெயர்கள் வரும். அயற்கூற்றில் அந்த தன்மை முன்னிலை பெயர்களானது படர்கை பெயர்களாக பொதுவாக சொல்கிற மாதிரி படர்கை பெயர்களாக மாறும். சரிங்களா? சுட்டு பெயர்கள் வந்து அது அவை அங்கே அப்படின்னு சொல்லி மாறும். என்னது இங்கு பார்த்தோம் இல்லையா, இன்று இங்கு இங்கே இப்போது அப்படின்ற சுற்றுப்பெயர்கள் வந்து எப்படி மாறும், அது அவை அங்கே அப்படின்னு சொல்லி மாறும். அதே போல் காலப்பெயர்கள் என்னது நேற்று இன்று நாளை அப்படின்ற காலப்பெயர்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த காலப்பெயர்கள்லாம் நேர்கூற்றுலேருந்து அயற்கூற்று வரும் பொழுது என்னது அந்நாள் மறுநாள் அப்படின்னு சொல்லி மாறும். அது மட்டும் இல்லாமல் என்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்களுமே வந்து என்னது அயற்கூற்றில் இடம்பெறும். சரிங்களா? அதாவது ஒருவர் அல்லது பலருடைய உரையாடல்களை மற்றவர்கள் கூறுவது போல் அமைப்பதை வந்து அயற்கூற்று வாக்கியம் அப்படின்வாங்க. அதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக சொல்லுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்னது ஒருத்தர் கூறிய கருத்தை வந்து அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றது போல் அந்த கருத்தினுடைய பொருள் மாறாமல் சொல்கிறத வந்து அயற்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது மேற்கோள் குறிகள் வராது. அயற்கூற்று வாக்கியத்தில் மேற்கோள் குறிகள் வராது. அதே போல் நேர்கூற்று வாக்கியங்களில் தன்மை முன்னிலை பெயர்கள் வரும். அயற்கூற்று வாக்கியத்தில் அந்த தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்கை பெயர்களாக மாறும். அதே போல் நேர்கூற்று வாக்கியங்களில் இங்கு இப்போது இன்று அப்படின்ற சுட்டு பெயர்கள் வரும். அந்த சுட்டு பெயர்கள் அயற்கூற்று வாக்கியத்தில் அது அவை அங்கே அப்படின்னு சொல்லி மாறும். அதே போல் நேர்கூற்று வாக்கியத்தில் காலப்பெயர்களான நாளை நேற்று இன்று அப்படின்ற காலப்பெயர்கள் வரும். அந்த காலப்பெயர்கள் வந்து அயற்கூற்று வாக்கியத்தில் அந்நாள் மறுநாள் அப்படின்னு சொல்லி மாறும். அது மட்டும் இல்லாமல் என்று சொன்னார் அப்படின்ற மாதிரி என்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்களுமே வந்து என்னது அயற்கூற்று வாக்கியத்தில் வரும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். சரிங்களா? அந்த ஆக எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடரின் இறுதியில் ஆக கூறினார், இவ்வாறாக கூறினார். அறிஞர் அண்ணா அவர்கள் எனது சட்டம் ஒரு இருட்டரை, வழக்கறிஞரின் வாதம், அதில் வந்து ஒரு தீபம் ஆக கூறினார் அப்படின்ற மாதிரி வரும். இல்லை என்று கூறினார், இவ்வாறாக கூறினார் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அதாவது இதில் என்னன்னா பொன்னி தேன்மொழி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க? நேர்கூற்றில் தேன்மொழி வந்து பொன்னிட்ட என்னது நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது நேர்கூற்று வாக்கியம். அதை கேட்டுட்டு மூணாவது ஒரு ஆள் நான் வந்து என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, பொன்னிக்கிட்ட தேன்மொழி வந்து என்ன சொன்னா தெரியுமா, தான் வந்து மறுநாள் மதுரைக்கு செல்வதாக பொன்னிட்ட தேன்மொழி சொன்னான் அப்படின்னு சொல்கிறேன், பொருள் மாறாமல். அதுதான் வந்து அயற்கூற்று வாக்கியம். கவனிக்கிறீங்களா? அங்கே வாங்க, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். நேர்கூட்டில் எப்படி வந்திருக்கும்? தேன்மொழி வந்து நான் நாளை அப்போ என்னது இங்கே மறுநாள் அப்படின்னு சொல்லி மாறுது. புரியுதுங்களா? இதுதான் வந்து அயற்கூற்று வாக்கியம். வேறு சில எடுத்துக்காட்டுகள் வேணால் சொல்கிறேன் பாருங்கள். என்னது ஆசிரியர் மாணவர்களிடம் அவர் அப்போது தேர்வுக்கு உரிய குறிப்புகள் வழங்கப் போவதாக கூறினார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆசிரியர் மாணவர்களிடம் நான் இப்போது உங்களுக்கு தேர்வுக்கான குறிப்புகள் வழங்கப் போகிறேன் என்று கூறினாங்க நேரடியாக. இப்போ நான் சொல்கிறேன், என்ன எப்படி சொல்கிறேன், ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட அவர் அப்போது, அதில் வந்து என்னது இப்போதுன்ற சுட்டு பேர் வந்திருக்கும். இந்த இடத்துல என்னது ஆசிரியர் மாணவர்கள்ட்ட அவர் வந்து அப்போது அந்த நேரத்தில் இல்லைன்னா அந்நாளில் சரிங்களா தேர்வுக்கு
உரிய குறிப்புகள் வந்து வழங்கப் போவதாக சொன்னார். இதுதான் வந்து அயற்குற்று வாக்கியம். அதே போல் தலைமை ஆசிரியர் மறுநாள் மழை பெய்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதாக கூறினார். அதாவது தலைமை ஆசிரியர் நேரடியாக மாணவர்கிட்ட சொல்ல, ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறாருன்னா, தலைமை ஆசிரியர் வந்து என்கிட்ட சொன்னார், மறுநாள் வந்து மழை பெய்தால் பள்ளிக்கு விடுமுறை தரதாக வந்து தலைமை ஆசிரியர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதே தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட நேரடியாக சொல்கிறது நேர்குற்று வாக்கியம். எப்படி சொல்கிறாங்க? நாளை மழை பெய்தால் பள்ளிக்கு விடுமுறை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லியிருப்பாங்க. என்னது? தலைமை ஆசிரியர் ஆசிரியரிடம் நாளை மழை பெய்தால் பள்ளிக்கு விடுமுறை அளிப்பேன், இது வந்து நேர்குற்று. அது ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்த உரையாடலை உங்கள்கிட்ட அவங்க எண்ணம் போல் மாற்றி பொருள் மாறாமல் சொல்கிறாங்க. எப்படி? தலைமை ஆசிரியர் என்னிடம் மறுநாள் மழை பெய்தால் பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதாக கூறினார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து நேர்குற்று அயற்குற்று வாக்கியங்கள். சரிங்களா? அடுத்து வந்து உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம் இல்லைன்னா நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடன்பாட்டு வாக்கியம் இல்லைன்னா நேர்மறை வாக்கியம். அதாவது ஒரு தொழில் அல்லது ஒரு செயல் நிகழ்வதை உடன்பட்டு கூடுவது, நேர்மறையாக உணர்த்துவது. சரிங்களா? அதுதான் வந்து என்னது? உடன்பாட்டு வாக்கியம். ஒரு செயல் அல்லது ஒரு தொழில் நிகழ்வதை நேர்மையாக உணர்த்துவது இல்லைன்னா உடன்பட்டு கூறுவது தான் உடன்பாட்டு வாக்கியம். அதாவது பாசிட்டிவாக அந்த சென்டென்ஸ் முடியும். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், அந்த தொழில் நிகழ்வதை நேர்மையாகவே நமக்கு நேர்மறையாகவே காட்டுது. யாழினி போட்டித் தேர்வில் கலந்து கொண்டாள், வயலில் ஆடுகள் மேய்ந்தன. இது எல்லாமே வந்து என்னது? அந்த தொடர் வந்து அந்த செயலோ அந்த தொழிலோ நிகழ்வதை வந்து நமக்கு நேர்மறையாகவே உணர்த்துது. இது எல்லாமே வந்து என்னது? உடன்பாட்டு வாக்கியம் இல்லைன்னா நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எதிர்மறை வாக்கியம். அந்த தொழில் நிகழாமையை, சரிங்களா, ஒரு தொழில் நிகழாமையை உணர்த்தக்கூடிய வாக்கியம் வந்து என்னது? எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை வாக்கியம் என்னது? ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை எதிர்மறையாக இல்லைன்னா அந்த தொழில் நிகழாததை உணர்த்தக்கூடியது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், இங்கே வந்து என்னது? அவள் கட்டுரை எழுதவில்லை அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு எதிர்மறையாக வந்திருக்கு. அதே போல் யாழினி போட்டித் தேர்வில் கலந்திலல், வயலில் ஆடுகள் மேய்ந்தில. பாருங்க, அக்ரிணைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். வாக்கியம் முடியும் பொழுது மேய், இங்கே பெண்பால் விகுதி வந்திருக்குதுங்களா, இங்கே வந்து என்னது? ஆடுகள் பன்மைக்கு உரிய இது வந்திருக்கு பாருங்கள், மேய்ந்தில. ஆடுகள் வயலில் மேய்ந்தில அப்படின்னா என்னது? ஆடுகள் வந்து வயலில் மேயவில்லை அப்படின்ற பொருளை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இதெல்லாமே பாருங்கள், இந்த தொடர் எல்லாமே எதிர்மறையாக வந்திருக்கு, அந்த தொழில் நிகழாமையை உணர்த்தக்கூடியது. அதனால் இது வந்து எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், அதாவது நேர்மறையாக தான் இருக்கும், நேர்மறை பொருள் தான் வரும், அந்த பொருள் மாறாமல், ஆனால் அந்த வாக்கியமானது முடிகிறது எப்படி இருக்கும்னா எதிர்மறையாக முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது என்னென்னா, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதை வந்து இரண்டு எதிர்மறைகளை கொண்ட வாக்கியமாக மாற்றுதல் வேண்டும். அதாவது ஒரு உடன்பாட்டு வாக்கியம், அதாவது ஒரு நேர்மறை வாக்கியத்தை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் வந்து நம்ம இரண்டு எதிர்மறைகளை கொண்டு முடியக்கூடிய வகையில் அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தோம்னா அது வந்து எனது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக மாறிவிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். சரிங்களா? இப்போ இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா என்னது? இரண்டு எதிர்மறைகள் வரும் பாருங்கள். எழுதாமல் அப்படிங்கிறது என்னது? ஒரு எதிர்மறை. இராள் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாள் அப்படின்னா என்னது? அவள் கட்டுரை எழுதுவாள். அப்போ நேர்மறை பொருளை நமக்கு உணர்த்துது இல்லையா, உடன்பாட்டு பொருளை உணர்த்துது. ஆனால் பொருள் மாறாமல் எதிர்மறையாக வந்திருக்கு. அந்த உடன்பட்ட பொருளை மாற்றாமல் எதிர்மறையாக இந்த வாக்கியம் வந்து நமக்கு முடிவு பெற்றிருக்க காரணத்தால் இதை வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து யாழினி போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளாமல் இராள். இங்கே பாருங்கள், கொள்ளாமல் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை பொருள் இருக்கு இல்லையா, கொள்ளுதல் அப்படிங்கிறது நேர்மறை. அப்போ கொள்ளாமல்ங்கிறது எதிர்மறை, இராளுங்கிறது எதிர்மறை. அப்போ
2 எதிர்மறைகளை கொண்ட வாக்கியமாக மாற்றிருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா என்னது அப்படின்னா யாழினி வந்து போட்டித் தேர்வில் கலந்து கொள்வாள் அப்படின்ற பொருளை நமக்கு உணர்த்துது. அதே போல் வயலில் ஆடுகள் மேய்ந்திலாமல் இரா அப்படின்னா என்னது, வயலில் ஆடுகள் வந்து மேயாமல் இருக்காது, கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டா, யாழினி போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டா அப்படின்னா என்னது, கலைச்செல்வி கட்டுரை எழுதுவாள், யாழினி போட்டித் தேர்வில் கலந்து கொள்வா, வயலில் ஆடுகள் மேயும் அப்படிங்கிற நேர்மறை பொருளை உணர்த்துது. ஆனால் அந்த வாக்கியத்தில் 2 எதிர்மறைகள் வந்து வாக்கியம் வந்து என்னது எதிர்மறையால் அமைந்திருக்கு. அதனால் இதை வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து எடுத்துக்காட்டு, தன்வினை எப்படி பிறவினையாக மாறுது, செய்வினை எப்படி செயற்பாட்டு வினையாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இந்த உங்களுக்கு வாக்கிய அமைப்பு வந்து முழுமையாகவே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பாருங்கள், தன்வினை வாக்கியங்கள் வந்து எனது பிறவினை வாக்கியங்களாக மாறுதல் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கபிலன் படம் வரைந்தான், கபிலன் படம் வரைவித்தான், இது வந்து பிறவினை, இது வந்து தன்வினை, இது வந்து பிறவினை. அடுத்து தாய் உணவு உண்டாள், அவளே உண்டாள், இது தன்வினை. உணவு உண்பித்தாள், மற்றவரை கொண்டு உணவு உண்ண வைத்தாள், இது வந்து பிறவினை. பாரதியார் கவிதை இயற்றினார், அவரே இயற்றினார் வந்து தன்வினை. பாரதியார் கவிதை இயற்றுவித்தார், மற்றவரை கொண்டு கவிதையை இயற்றுவித்தார், இது வந்து பிறவினை. அடுத்து கயல்விழி ஆடினாள், அவளே ஆடினாள்ங்கிறது தன்வினை. கயல்விழி ஆட்டுவித்தாள், பிறரை கொண்டு மற்றவரை என்னது ஆட வைத்தாள் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்து செல்வன் துயில் எழுந்தான், அவனே தூங்கி எந்திரிச்சாங்கிறது என்னது தன்வினை. செல்வன் துயில் எழுப்பினான், தூங்கிட்டு இருந்த வேற யாரையோ கொண்டு அதாவது தூக்கத்திலிருந்து எழுப்பினான், அது வந்து பிறவினை. சரிங்களா? அடுத்து இந்திரன் இயந்திரத்தை இயக்கினான், அவனே இயக்கினான் வந்து எனது தன்வினை. இந்திரன் இயந்திரத்தை இயக்குவித்தான், வார்த்தையை தான் கவனிக்கணும் நீங்கள், இயக்குவித்தான், இயந்திரத்தை வேறு யார்கிட்டையோ சொல்லி எனது அதை ஒர்க் பண்ண வச்சுருக்கா, அப்போ அது வந்து பிறவினை. அடுத்து கலையரசன் என்னது வீடுகளை கட்டினான். சரிங்களா? வீடுகளை கட்டினான், அவனே கட்டினான். கலையரசன் வீடுகளை கட்டுவித்தான்னா வேறொருவரை கொண்டு அந்த வீடுகளை வந்து கட்டுவித்தான். சரிங்களா? அடுத்து குகன் ராமனை கண்டான், குகன் நேரடியாக ராமனை பார்த்தான். குகன் ராமனை காண்பித்தான் அப்படின்னா என்னது, வேறொருவரை கொண்டு எனது ராமனை காமிக்கிறான். புரியுதுங்களா? அடுத்து செழியன் மனை புகுந்தான், அவனே வந்து எனது வீட்டுக்குள்ளே போனான்னு அர்த்தம். செழியன் மனை புகுவித்தான்னா வேறொருவரை கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து புக வைத்தான் அப்படின்ற அர்த்தம். தொல்காப்பியர் வந்தார், அவரே வந்தார். தொல்காப்பியர் வருவித்தார்னா என்னது, வேறொருவரை கொண்டு வருவிச்சிருக்காரு அப்படின்ற பொருள். அப்போ இது வந்து பிறவினை. சரிங்களா? அடுத்து செய்வினை வாக்கியங்கள் செயற்பாட்டு வாக்கியங்களாக மாறுதல் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் பாடம் படித்தேன். சரிங்களா? இது வந்து என்னது செய்வினை. சரிங்களா? இங்கே எழுவாய் முதன்மைப்படுது. சரிங்களா? அதாவது எழுவாய் வந்து முதன்மையாக இருக்குது. சரிங்களா? மையம் வந்து என்னது பாடம் படித்தேன் தான். சரிங்களா? இதுதான் வந்து என்னது மையம். கருத்து வந்து என்னது கருத்தை வந்து என்னது செயற்பாட்டை செய்யப்படும் பொருளை மையமாக கொண்டு இந்த தொடர் அமைந்திருக்கு. அடுத்து பாருங்கள், என்னால் பாடம் படிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ பட்டதுனாலே என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் தான். மலர்ச்செல்வி நடனம் ஆடினாள். சரிங்களா? மலர்ச்செல்வி நடனம் ஆடினாள் வந்து என்னது செய்வினை வாக்கியம். மலர்ச்செல்வியால் நடனமானது, மலர்ச்செல்வியால் ஆடப்பட்டது, இது செயற்பாட்டு வினை வாக்கியம். தாய் தாலாட்டு பாடினாள், இது செய்வினை வாக்கியம். தாலாட்டு தாயால் பாடப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்து செயங்கொண்டார் பரணி இயற்றினார், இது வந்து செய்வினை வாக்கியம். பரணி செயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர் தமிழை வளர்த்தனர், இது வந்து செய்வினை வாக்கியம். தமிழ் பாண்டியர்களால் வளர்க்கப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? இங்கே 2ஆம் வேற்றுமை உருவான மறைந்து வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வளவன் மரம் வெட்டினான், இது வந்து என்னது செய்வினை வாக்கியம். மரம் வளவனால் வெட்டப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். வான்மீகி ராமாயணம் படைத்தார், இது வந்து செய்வினை வாக்கியம். ராமாயணம் வான்மீகியால் படைக்கப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாரி ஓவியம் தீட்டினான், செய்வினை வாக்கியம். ஓவியம் பாரியால் தீட்டப்பட்டது, செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆண்டாள் மாலை தொடுத்தாள்ங்கிறது செய்வினை வாக்கியம். மாலை ஆண்டாளால் தொடுக்கப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம். தேவி உணவு சமைத்தாள்ங்கிறது
செய்வினை வாக்கியம். உணவு தேவியால் சமைக்கப்பட்டது, இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வாக்கிய அமைப்பு முழுமையாகவே நம்ம கிளியராகவே நடத்திட்டோம். சரிங்களா? இருமல் இருந்தனால ஒரு சில இடங்களில் தடுமாற்றம் இருந்திருக்கும். சரிங்களா? மற்றபடி புரியலைன்னா கூட திரும்ப ஒரு முறை அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸுக்கான விளக்கங்கள்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கிளியராக பாஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த பிடிஎஃப்பில் வச்சுருக்க பாயிண்ட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி வச்சுருப்போம். நடத்தும் பொழுது சில விஷயங்களை வந்து கொஞ்சம் உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சில பாயிண்டெல்லாம் சேர்த்து சொல்லி விளங்க வச்சுருப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.